செக் 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 செக். இப்போ வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆக்சுவலா குவாலிட்டி இம்ப்ரூவ் மறுபடி வந்துட்டேன் பண்ற கேமரா என்னன்னா R6 மார்க் 1 தான். கட் பண்ணு. Hope you guys doing good அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு 2 பொருள் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கோம், 2 சாமான் வாங்கியிருக்கோம். அந்த சாமான் என்னென்ன அப்படின்னா வந்துட்டு டிஜ்டெக் மைக் அப்படியே வந்துட்டு 16mm லென்ஸ் வந்துட்டு வாங்கியிருந்தோம் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காண்டி. ரெண்டுமே வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காண்டி தான், இன்டர்வியூஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு. என்ன இன்டர்வியூஸ் இது வரைக்கும் எடுத்து கிழிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வெட்டிங் இன்டர்வியூஸ் எடுப்போம். சில கிளைண்ட்டுக்கு சில வீடியோஸ்லாம் நீங்கள் என்னதில் பார்த்துக்கலாம். இன்ஸ்டாகிராமில் மேபி நான் அப்லோட் பண்ணதை நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை யூடியூப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். சில இதெல்லாம் வந்துட்டு என்னால் எதுலையும் அப்லோட் பண்ண முடியாது. கிளைண்ட் பர்சனல் வீடியோவை நாங்கள் கிளைண்ட்டே கொடுத்துறதுனால வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துருவோம். ஸோ வந்துட்டு அதை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்காண்டி சரி ஓகே இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி தான் அந்த மைக்கு அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் எனக்கு பண்ணது. இந்த மைக்கோட ரிவ்யூ இன்றைக்கி அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான திங். ஆக்சுவலாக வந்து இது ரிசீவர், இது வந்து மைக்குக்கு வந்துட்டு இங்கே 3.2 ஜாக் இருக்குது, அதுக்கப்புறம் மைக் இருக்குது, அதுக்கப்புறம் இது எக்கோ ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிசீவருக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, கீழே ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, இங்கேயும் இதில் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ரிசீவர்லையும் மைக்லேயும் சேர்த்து வந்து சி கேபிள் போட்டிருக்கு. அந்த ரிசீவர்லையும் சரி அந்த டிரான்ஸ்மிட்டர்லையும் அதே தான் இருக்குது. இதை எப்படி கனெக்ட் பண்ணணும் ஆர் பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த கீழே இருக்க பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் 2 பேர் ஆயிரும் அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்க. இது ஆயிடுச்சா எனக்கு தெரியும். இப்ப ஆயிடுச்சு, நீ ஒரு உருட்டு வேலை இல்ல ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ரிசீவரை வந்து கேமராவில் கனெக்ட் பண்ணணும். ஸோ கேமரா செக் 1 2 3. இப்போ வந்து குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கும்னு நம்புறேன். இப்படி வச்சு பேசினா ஒரு மாதிரி இருக்குன்னு அவரே சொன்னா கேட்டுட்டு இப்போ இங்க வச்சு பேசினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இது வந்துட்டு அப் டு 30 meters டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து போலாம், கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்க பாக்ஸ்ல வந்து படிச்சோம். நிறைய ரிவ்யூவும் நாங்க பார்த்தோம். ஸோ வந்துட்டு இப்போ அதை வந்து டெஸ்ட் பண்ண போறோம். இப்போ இங்க இருந்து ஓடி ஆடி நாங்க வந்து காட்ட போறோம். இப்போ இந்த புஸ் போட்டா எப்படி இருக்குன்றதை இங்க உட்காந்து அதை பார்த்துட்டு மட்டும் போயிருவோம். செக் 1 2 3 செக் ரெடி. இது வந்துட்டு இது அதை விட பெட்டரா இருக்கா அப்படின்றத வந்துட்டு நானும் இனிமே எடிட் பண்ணும்போது பார்த்தாதான் எனக்கும் தெரியும். நீங்க எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா வந்துட்டு புதுசா ரிவ்யூ பண்றோன்ற பேர்ல நாங்களே வந்துட்டு 30 மீட்டர் டெஸ்ட் எடுக்க போறோம். 30 மீட்டர் ரேஞ்ச் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இதுல வந்துட்டு எக்கோ மோட் ஆஃப்ல இருக்கு, நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆன்ல இருக்கு. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு ரேஞ்ச் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். அது ரவுண்ட் கூட தான் இருக்கும், பட் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகுதா என்னன்றத பாக்குறதுக்காண்டி ஃபுல் ரெக்கார்ட்ல தான் இருக்கு. பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரமா போய் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோ குவாலிட்டி. இப்ப நீ ஏன் வர்ற, நீ அங்க போ. இப்போ நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 meters ஆச்சு நான் இருப்பேன். 10 to 15 மீட்டர் நான் இருப்பேன். இந்த லெவல்ல எப்படி இருக்கு ஆடியோ குவாலிட்டின்னு பாருங்க. நான் எந்த சேஞ்சுமே பண்ணல. ஐ மீன் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்ல தான் இருக்கு, எக்கோ மோட் ஆஃப்ல தான் இருக்கு. இப்போ நான் கொஞ்சம் தூரம் அங்க போய் காட்டுறேன். என் நிழல் மோடு தான் தெரியும் நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. இந்த லெவல்ல வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. மைக் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. One eternity later. அங்கிட்டு போனா இங்கிட்டு வந்துட்டேன்.
ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். பட் என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னாலுமே நான் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி நான் வந்து அங்கங்கே நின்று பேச தான் செஞ்சேன். சைக்கிள் உடம்பு பேசிட்டு தான் இருந்தேன். அது எந்த அளவுக்கு கேட்டுச்சு அப்படின்றது எனக்கு ஐடியா இல்லை. பட் நீங்கள் அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் எடுக்கிற கேமரா வந்துட்டு R6 வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். 16mm வந்துட்டு இதில் எப்படின்னா கிராப் பாடியில் போட்டும் எடுக்கிற மாதிரி கிராப் சென்சாரும் பண்ணிக்கலாம், ஃபுல் ஃப்ரேமும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் எடுத்து வந்து கிராப்பில் போட்டு தான் நான் எடுத்திருந்தேன். இப்போ வந்து ஃபுல் ரேஞ்ச், இதோட ஃபுல் ரேஞ்ச் அப்படின்றத ஒயிட் போட்டு நாங்கள் காட்டுறோம். அது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல் ஒயிட், அதே ஃப்ரேமில் அங்கேயே தான் இருக்கேன். பட் இது வந்து ஃபுல் ஒயிட். இது எப்படி இருக்குது? இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுல் ஒயிட், 16mm ஃபுல் ஒயிட்.